எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே நல்லா கேட்டுங்க. தேர்தல் நேரத்தில் இந்த தீய சக்தி திமுக என்ன வேணாம்னாலும் பண்ணுவாங்க. ஆனால் திமுக பற்றி தெரிஞ்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ திமுகவா கொலகார பசங்க இருக்கக்கூடிய கட்சி அது. அதாவது தன்னுடைய பதவியை காப்பாற்றுறதுக்காக என்ன வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் அவங்க போவாங்க. அதனால் விஜய் அண்ணா நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க, உங்களை ரொம்ப கவனமாக இருங்க. யார் எந்த இடத்துலேருந்து அம்பு விடுவானே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் தலைவர் விஜய் அவர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், 75 வருட கட்சின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும், 50 வருட கட்சின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கூட்டணியோடு தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. நான் யாருக்கும் பயப்படலன்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் ஐயா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு ரோட்டில் போகிற வரவங்களை எல்லாமே கூப்பிட்டுக்கிட்டு, வாங்க நீங்கள் வாங்க, உங்களுக்கு இந்த ஒரு அமௌண்ட்டு வச்சுங்க, கூட்டணியில் வாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கூட்டணியை இழுத்து 24 கட்சியோட கூட்டணியோட தேர்தலை சந்திக்கிறாரு. அதிமுக 10 கட்சி 12 கட்சியோட தேர்தலை சந்திக்கிறாங்க. ஏன் 75 வருட கட்சின்னு சொல்கிறவங்க தனியாக தில்லா கெத்தாக நிற்க வேண்டியதானே, தனித்து நிற்க வேண்டியதானே? நின்னா டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க ஒரு இடத்துல கூட. அதிமுக அப்படித்தான். ஏன்னா அதிமுகவை தாண்டி மிகப்பெரிய ஒரு வலிமையான சக்தியாக தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கி திருப்பூரில், கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர் போகிறதுக்குள்ளே எவ்வளோ மக்கள், அதான் நான் சொல்கிறேனே, ஒவ்வொரு தொகுதியில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இவ்வளோ லட்சம் மக்கள் இருக்கிறாங்களா, இவ்வளோ இளைஞர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் பார்க்க முடியுது. இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ நாங்களாம் பிறந்திருக்க மாட்டோம். எம்ஜிஆர் ஐயா காலத்தில் நம்ம பிறந்திருக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்போ எம்ஜிஆர் ஐயா காலத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் ஐயா கட்சி ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு விஜயகாந்துக்கு ஐயாவுக்கும் அவ்வளோ கூட்டம் வந்துச்சு, நம்ம இல்லைன்னா மறுக்க முடியாது. ஆனால் எம்ஜிஆர் ஐயாவுக்கும் விஜயகாந்த் ஐயாவுக்கும் வந்ததை விட திரு விஜய் அவர்களுக்கு எக்கச்சக்கமான இளைஞர்கள், அதில் இளைஞர் பட்டாளத்தை பற்றி நம்ம குறைய சொல்ல முடியாது. அந்த மாதிரி இளைஞர்கள் பயங்கரமாக ஒரு எழுச்சியாக வராங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க, கருத்து பேசுகிறாங்க, அரசியலை பற்றி பேசுகிறாங்க. ஒரு பாட்டி அரசியல் பேசுகிறாங்க, ஒரு தாய்மார் அரசியல் பற்றி பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி வந்துருச்சு. அதனால் நம்ம 2 கட்சிகளுக்கு தான் மாற்றி ஓட்டு போட்டோம், இனி இந்த வருஷம் அப்படி போடக்கூடாது. ஒரு புதுசாக வரவருக்கு விஜய் மாதிரியான நேர்மையான ஒரு மனுஷனுக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சிருந்தும் எனக்கு பயமில்லைன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே பயந்துக்குவாங்க பாருங்கள். அந்த மாதிரி திரு ஸ்டாலின் ஐயா இருந்துட்டு இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வரப்போகிறார்.